அஸ்ஸலாமு அலைக்கும். பூரணம் மடக்கு பொரி செய்யறதுக்கு ஒரு 2 பேரும் மருமகளும் மகளும் நிற்கிறாங்க. பார்த்து செய்வாங்க. நல்லா பாருங்க எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து பூரணம் செஞ்சு மாமிக்கு கொடுக்க போறோம். அவங்க எப்படின்னு சாப்பிட்டு சொல்லுவாங்க. என்னங்க மாமி, சாப்பிட்டு பார்த்து சொல்றீங்களா? சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நல்லா செய்யுங்க. சிரிக்காம கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க. நல்லா பேசுங்க. அன்பு பண்போடு நல்லபடியா செய்யுங்க. உள்ள வைக்கிற பொருட்கள் 50 கிராம் பாதாம், 50 கிராம் பிஸ்தா, 50 கிராம் முந்திரி, 20 கிராம் எள்ளு, 25 கிராம் கசகசா, பொட்டுக்கல்ல 100 கிராம், தேங்காய் திருகி போடணும், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், 500 கிராம் சர்க்கரை. இதெல்லாம் வறுக்க போறோம். எள்ளு போட போறேன். பொட்டுக்கல் இதை இப்ப நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஒரு சுத்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் திருகுனதை வந்து போட. ஏமா எத்தனை தேங்காய் திருவுனிய? 5 தேங்காய். 5 தேங்காயா? போதும் போதும், நல்லா இருக்கு. ஒரு 7 ஏலக்காய் வந்து இந்த பூரணத்தோட நம்ம சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றை விட்டு போயிடுவாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் டிஎம்கேல சேர்ந்தியா? டிஎம்கேல சேருவேன். தாவணி டிஎம்கே கலராக இருக்கு. டிஎம்கே கலர் இதில் சேர்ந்து என்ன எனக்கு மாதம் கூட ஒரு 1000 ரூபா கிடைக்கல. இந்த அளவு அரைச்சா போதும். இந்த தேங்காயில் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இந்த பூரணத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நாங்கள் வந்து பிரிணி செய்ய போகிறோம். இப்போ செந்நீரம் வந்துருச்சு பாருங்க. இந்த ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்க. சொல்கிறேன், ஆரவும் சர்க்கரை போடணும். சர்க்கரை 500 கிராம் போட போகிறேன். சாப்பிடல. இப்போ அரைச்ச நம்ம எல்லா இதையும் இதில் போட்டுரும். போடவா? போடக்கூடாது.